எதுக்கு வாடாப்படாங்கிறீங்க? நான் எப்போ வேகமா வந்தேன்? பொறுமையாக சொல்றீங்க. நான் எப்ப வேகமா போனேன்? அதுக்கு மேலேயும் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. Glock pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a cutie riding round, ripping Uzi, spitting dookies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் வீடியோவில் PFA. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவனான வால்பாறையில் தான் இருக்கோம். நினச்சலாம் வால்பாறை தான் இருக்கிறோம். இந்த ஒரு பார்த்துங்க ஸ்டே நம்ம ஓரத்தில் இருக்குது, எல்லாமே கீழே கொடுக்குறேன். இந்த ஸ்டேயில் தான் தங்கியிருந்தோம். டீசெண்டான காசு, டீசெண்டான இடம். ஓகேவா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேர் வந்தால் கூட தங்கிக்கலாம் தாராளமாக. எக்ஸ்ட்ரா பெட்டு கூட அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க பிஎஃப்ஏ. இப்போ நம்ம எந்த வண்டியில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 390 டியூக்கில் தான் உட்காந்துருக்கோம். பவரு வேறு மாதிரி இருக்குது பிஎஃப்ஏ. ஆனால் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு சூசைடு அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவனை வாங்கி வச்சுக்க வேண்டியதான் போல், அந்த மாதிரி தான் இருக்கான். ஆனால் நிறையா பேர் பிஎஃப்ஏ இதோட கண்ட்ரோல் தெரியாமல் தான் பிஎஃப்ஏ எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆகி நிறையா பிரச்சனைகள் ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், தட்டிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. கண்ட்ரோலிங் தான் எப்பயுமே மெயின். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிரர் தான் பிஎஃப்ஏ. நல்லாயிருக்கு. இதம்மா வண்டி அட்வென்ச்சராக மாற்றிட்டு இந்த மாதிரி மிரர் வச்சுக்கலாம் நம்ம வண்டிக்கு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான். ஓகே, சேனலுக்கு புதுசாக இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மேலே ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தான் பிஎஃப் நம்ம ரைடர் அப்படி எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, பிவிஎஃப் நம்ம இப்போ எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி தான் கிளம்புறோம். காலையில் 6 மணிக்கு கிளம்புறதுக்கு தான் நாங்கள் நேற்று காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோம். ஆனால் எங்களால் போக முடியல. இப்போ போய் சாப்பிட்டு நம்ம ஜம்முன்னு கிளம்ப வேண்டி தான். தலை ஏறிக்கிறீங்களா? தலை காடுதில்ல? ஓய் அம்மா, எப்படி இருக்கு பைக்கு? நான் ஆரம்பத்தில் இதே மாதிரி வச்சுருந்தேன்ல. நான் டிக்டாக்ல 52,000 ஃபாலோவர்ஸ் என்னமோ இந்த மாதிரி தான் வச்சுட்டு சுற்றுவேன். நல்லாயிருக்கும். உட்காருங்க. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் உடனே இருக்குது தலை. ஓகே பிஎஃப். ஓகே பிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. பசங்க இப்படியே சோலை டேம் போயிட்டுருக்காங்க. முன்னாடி போயிட்டாங்க எல்லோரும். நம்ம அப்படியே சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் பிஎஃப். இப்போ அதிரப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 86 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. என்ன ஒரு இதுனா, போகிற வழியில் யானை இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் பிளான் பண்ணது காலையில் 6 மணிக்கு போகணும் அப்படின்ட்டு. மணியை பார்த்தீங்கன்னா மணி இங்கேயே 11:30 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, குரூப் ரைடு அப்படின்னாலே அப்படி தான், நம்ம எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். அதான் பாருங்கள், 6 மணிக்கு பிளான் பண்ணது எப்போ போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. குரூப் ரைடுனா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்னடா அது கண்ணுக்குட்டியா? நான் கூட ஏதோ காலையில் மாடு எடு நிற்கிதுன்னு நினச்சிக்கிட்டேன். பாருங்க டேம் ஆனால் தண்ணி திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே அந்த ஃப்ளோ ஆகிறத பார்த்தோம்னா செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஃப்ஏ. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகேவா பிஎஃப்ஏ, கண்டிப்பாக தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க தண்ணி கடல் மாதிரி இருக்குது. போட்டிங்லாம் கிடையாதாண்ணா? அதான் நினைக்கிறேன், போட்டிங்லாம் கிடையாது போல். என்னடா அது ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க மாட்டேது, ரேகாக அலைஞ்சிருச்சா? நான் அதிரப்பள்ளிக்கு சாரிங்க 80ன்னு சொல்லிட்டேன். ஆமாம், வால்பாறையிலேருந்து தான் 80 வரும். இங்கேருந்து 56 கிலோமீட்ரு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், அதிரப்பள்ளி பிஎஃப்ஏ. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்த காமிக்க போகிறேன். ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்த காமிக்க போகிறேன் பிஎஃப்ஏ. நான் இத்தனை ட்ரிப்பில் இவ்வளோ பெரிய டேம்லேருந்து தண்ணி வந்தது நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இங்கே பாரு பிஎஃப்ஏ, தெரியுதா அவங்களுக்கு? ஒரு டேம் மட்டும் கொஞ்சம் பெருசாகவே திறந்துக்கிறாங்க, தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த அழகாக நம்ம பார்த்துருக்கலாம். அது பாரு பா. ஏய் பா வரும் பேஃபே, அவ்வளோதான். அங்கேருந்து ஊற்றுறாங்க தலை. ஆனால் இன்னும் திறக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னாங்க அதுக்கு மேலேயும் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த இடம் திறக்கல. ஆனால் இன்னும் கொஞ்சம் திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பூரா நல்லா வரும். செல்லாம் எப்படி சொல்லலாம்? நல்லா இருக்கா? சரி ஓகே.
இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கேரளா செக் போஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் வீடியோ இருக்கிறது சிரமம் தான் பிஎஃப்ஐ, ஓகேவா? ஏன்னா கேரளா செக் போஸ்ட்டில் கோப்ரோ அலோடு கிடையாது. நம்ம அதுக்கு வரையும் அலோடு வீடியோ எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வேணால் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஹைவே அட நம்ம போய்கிட்டே இருப்போம். போகிற சுவாரஸ்யம் நினச்சினா காமிக்கிறோம். ஓகே, போகும்போது யானைகள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பகல் டைமில் இப்போ யானை நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன கதை ஏது கதைங்கிறது அப்படியே போகும்போது. ஐயோ அவர் NS 160 அதோட ஹையர் ஆர்பிஎம்மில் கொடுத்தாங்களே 200 சவுண்டு வருது அதில். பா வேறு மாதிரி NSலாம். சரி ஓகே, போய் அப்படி போக கண்ணி பண்ணுற போகிற சுவாரஸ்யம் நினச்சினா காமிக்கிறோம். ஓகே, என்னங்கண்ணா என்ன சொன்னீங்களே? போங்கடான்னு என்னப்ப அவ்வளோ நேரத்தில் வர கேர் பண்ணல வந்து முட்டிட்டு யார் பண்ணுறது? யார் எப்போ வந்து கேட்டிருக்க என்ன பண்ணுற? இல்லை என்னமோ சொன்னீங்களே, எதுக்கு என்ன பார்த்து போங்கடான்னு சொன்னது குத்தம். எதுக்கு வாடாப்படாங்கிறீங்க? நீ ஏன் அவ்வளோ நேரத்தில் வர? நான் எப்போ வேகமாக வந்தேன்? நான் எப்போ வேகமாக வந்தேன் கேட்குறேன். அந்த பக்கம் கார் நிற்கிது, நீங்கள் தான் இந்த பக்கம் ஏறுறீங்க. முன்னாடி போனவர் தான் வேகமாக போனார். நான் போனா முன்னாடி போனவர் வேகமாக போனார். என்ன சொல்லு? பொறுமையான சொல்றீங்க. நான் எப்ப வேகமா போனேன்? வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு பாக்குறீங்களா? யார் வேகமா போனாலும் அவங்கள சொல்லுங்க. நான் வேகமா எப்ப போனேன்? வேகமா நான் எப்ப போனேன்? நான் கேமரா காமிக்கவா? எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன காமிக்கவா? எதுக்கு வாடா போறாங்க கேக்குறேன். எதுக்கு வாடா போறாங்கறியா? லோக்கல் இருக்கிறவனுக்கு எங்களுக்கு தான் அந்த வழி ஓட்டம் தெரியும். இல்லை என்ன ஸ்பீடாக வந்தாங்க இப்போ கேட்குறேன். நான் எதுக்கு நான் வர போகிறாங்க சொல்லணும். ஏ அப்பாவா போய் பி அப்பா போ. நான் வேகமாக வந்து ரோட போட்டான். பொறுமையாக வந்துட்டு இருக்கு. முன்னாடி வேகமாக போனால் அவனை போய் கேளுங்க. வாடா போனாலும் சொல்லக்கூடாது. நீங்கள் அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல போங்க. எங்கே மோதிட்டு வரக்க போறியா? யாரு யோ ஒரு NS இருக்காருல்ல, NS இருக்காருல்ல, அவர் தான் வேகமா போயிட்டாரு. நான் பொறுமையா பார்த்து போய் அந்த சொல்றேன். என்ன பேசுறேன்? வாடா போறாங்க சாரி தல. நாம பொறுமையாகவே போனாலும் நம்ம மேலே தப்புனா நான் திரும்பி சாரி கேட்பேன். பிஎஃப் என் மேலே தப்பே கிடையாது. முன்னாடி போனவர் தான் வேகமாக போனார். இருங்களேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். யோ செல்லாம் யோ வாடா போட என்ன திட்டுறான்? பொறுமையாக போனதுக்கு ஒரு சைடில் அந்த கார் வரனா ஏறி வந்தான். அந்த பக்கம் கார் நிற்கிது, அந்த கார் ஏறி வந்தான். நம்ம கரெக்டாக வேகமாக போனோம். பார்த்து போ ஓரமாக போகிறாங்கிறேன். புட்டுச்சி ஏறி விட்டு தான் வந்தேன். வாடா போனாங்கிறான். அந்த ஆளு தான் ஏறி வந்தான். அந்த ஆளு தான் ஏறி வந்தான். அந்த பக்கம் ஒரு இன்னோவா ஏதோ ஒரு கார் இருந்துச்சு பத்தியா? சரி வா செல்லாம். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். அந்த பக்கம் ஒரு கார் இருக்குது. ஓகே, அப்படி வளையிறோம். அந்த பக்கம் ஒரு கார் இருக்குது. அந்த மனுஷன் அவர் தான் அந்த கார் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏறி வராரு. எங்கள் ட்ராக்கில் ஏறி வராரு. ஓகேவா? எங்கள் ஆள் வளைஞ்சு போகிறான். அவங்க வேகமாகவே போகல. அவங்களுக்கு அந்த ஆள் எங்களை பிடிச்சி வாழ போனாங்கிறான். எனக்கு செம்ம வேலையாச்சு. அண்ணே எங்களை தண்ணி ஊற்றுறாரு. அண்ணே எதுக்கு அவன் லோக்கலாக இருந்தால் எதுக்கு வாடா போடான்னு சொல்லணுமா கேட்குறேன். அப்போ நாளைக்கு எங்கள் ஊருக்கு யாராவது இருந்தாங்கன்னா நாங்கள் வாடா போட சொன்னால் அது எவ்வளோ கேவலமாக இருக்கும். நம்ம ஊருக்கு வர்றவங்களும் நமக்கு சொந்தக்காரங்க. பிஎஃப் என்னைய பொறுத்தவரை நான் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு வேறு ஊருக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க நமக்கு சொந்தக்காரங்க. அவங்கள நம்ம தான் மரியாதையாக வச்சு அனுப்பணும். அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. வேகமாக போகிறது தப்பு தான். ஆனால் அந்த இடத்துல தப்பே இல்லையே, வேகமாகவே போகலையே. அப்புறம் எதுக்கு எங்களை வாடா போட நம்ம சொல்லணும்? எப்பயுமே எனக்கும் பிஎஃப் நம்ம ஒருத்தவங்களுக்கு நான் எவ்வளோ என் மேலே தப்புன்னு வச்சுங்களேன், நான் காலில் கூட விழுந்துருவேன். ஆனால் நம்ம மேலே தப்பே இல்லைன்னா என்னத்துக்கு நம்ம காலில் விழுணும்? நம்ம எழுத்து கேட்கணும் பிஎஃப். நம்ம எழுத்து கேட்காதனால தான் நம்ம இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கிறோம். சரியா? நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணாலும் வாதாடலாம். அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஐயா எத்தனை நேரத்தில் ப்ரெஷர் ஏற்றி விட்டான் அந்த ஆயோலி. நம்ம நிம்மதி இல்லைன்னு இங்கே வந்தாலும் நிம்மதி இல்லாமல் ஆக்குறானுங்க. இங்கே பாருங்க ராலியா செமையாக இருக்குங்க இந்த ராலி. சோகே பேசு அப்படியே கூலாகும். அப்படியே பொறுமையாக போவோம். நாங்கள் பாருங்க 30-40 இப்படியே தாங்க போயிட்டுருக்குறேன்.
டென்ஷன் ஏற்றிட்டான் கொஞ்சம் நேரத்தில். சரி ஓகே பேசு, நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம், நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? நம்ம போக கண்ணு பண்ணுறோம், போகிற வழியில் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கணும். ஓகே ஓகே பிஎஃப்ஐ, இப்போ வந்து நம்ம வழக்கப்பாறை செக் போஸ்ட் இருக்கோம். காமிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து வண்டியோட நம்பர்லாம் கொடுத்தாச்சு, கார்டு வாங்கிட்டோம். இங்கே ஃப்ரீ தான் பிஎஃப்ஐ, காசெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, ஃப்ரீ தான். சலாம் வா, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். மோட்டோ வந்து முன்னாடி போயிட்டார், மோட்டோவும் 390யும் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம மிச்சம் எல்லா பசங்களும் பின்னாடி வந்துட்டுருக்கோம். இவர் தான் கைடு, வர இருப்பாருங்க, கையை எப்படி ஆட்டுவார், அப்புறம் கிஸ் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். பாருங்க சலாம், நீ தான் எங்களுக்கு கைடு பண்ணுற, இன்றைக்கி நீ தான் எங்களுக்கு கைடு பண்ணி கூப்பிட்ரு போகிற. இந்த இப்படி கையை வச்சு இப்படி ஆட்டி கைடு பண்ணி கூப்பிட்ரு போகிற. எப்படி ஆட்டுவ? ஏன் வேற மாதிரி இருக்கியா? ஐயோ கடவுளே, செல்லாம் ஒண்டியை ஜல்சா பண்ணுறாயா அந்த ஆள். ஐயோ கடவுளே, சந்துரு செல்லத்தோட வெறும் ஃபன்னாக தான் இருக்கும் என்றைக்குமே. இந்த மாதிரி பசங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும் பிஎஃப்ஏ. ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு வர்ற மாதிரி அதெல்லாம். அதே மாதிரி நம்மளோட வால்பாறை டு அதிரப்பள்ளி நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். தமனா ஆடுதோ இல்லையோ உக்காளி, எங்கள் டீம் அங்கே ஆட போகுது இன்றைக்கி அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில். வேறு லெவலில் இருக்க போகுது. அது இல்லாமல் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து நிறையா தண்ணி ஃப்ளோ ஆகுதான், அப்படியே இப்படி கடல் மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அதை தான் நம்ம வந்து இப்போ ரசிக்க போகிறோம். கரெக்டாக இப்போ அடுத்த செக் போஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் பிஎஃப் இருக்குது. அதாவது அதிரப்பள்ளிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கேரளா செக் போஸ்ட் இருக்குது. அந்த டோக்கன் கொடுக்குற அக்கா, அந்த சீட்டு கொடுத்தாங்களா, அந்த அக்காட்ட கேட்டேன், அக்கா யானை இருக்குமாக்கா அந்த டைமில் அப்படின்னு. இருக்குது, கிளைமேட்டு நல்லா இதாக இருக்கும், யானை இருக்கும். அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன். அந்த அக்கா ஒரு மாதிரியாக சொன்னாங்க, எப்படின்னா டேய் போங்கடா டே யானை இருக்குடா உள்ள அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் பிஎஃப்ஏ பாருங்க, அதிரப்பள்ளியிலேருந்து எவ்வளோ காரு பைக்கு வந்துகிட்டு இருக்குன்னு. அதிரப்பள்ளியிலேருந்து வந்துகிட்ருக்கு, பரவாயில்ல, நிறையா போச்சுங்க காரு முன்னாடி. பாருங்க வருஷலாம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பஸ்ஸு ஒன்று போகுது பிஎஃப் முன்னாடி. இது வந்து ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்கும் பார்த்தீங்களா, இவ்வளோதான் ஸ்பேஸு. அதனால் பாருங்கள் எல்லா காரும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 காரு கிராஸ் பண்ணிட்டேன்னா. இப்போ எல்லா காருமே அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கு. பாவம், எப்பா எங்கேருந்து எவ்வளோ தூரம் வரானுன்னு தெரியலையே. அதான் பிஎஃப், இந்த அதிரப்பள்ளி ரோடு வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து குறுகலாக இருக்கும் பிஎஃப். இதான் சைஸு பார்த்தீங்களா ரோடு, அவ்வளோதான். ஒரு காரு தான் 2 கார் கிராஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுவே கொஞ்சம் சிரமம் தான், வெயிட் பண்ணி எங்கேயாவது ஓரமாக ஒதுக்கி தான் கிராஸ் பண்ண போகிறாங்க இருக்கும். ஒரு பஸ்ஸு அழகாக வரலாம் பிஎஃப், அது மட்டும் தான் இந்த ரோடு. இன்னும் 48 கிலோமீட்டர் இருக்குது அதிரப்பள்ளி. 1:46க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. போகிற வழியில் யானையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பா எவ்வளோ நாள் கனவு அதிரப்பள்ளி. ஆக்சுவலாக போன வாட்டி நான் அதிரப்பள்ளி வந்தேன். ஓகேவா? அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை வந்தேன். இடையில வந்து நம்ம NS 400 இருக்கார் பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்டு, அந்த ஆள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆளுக்கு மலையில் சறுக்கி அப்படியே கொண்டே விட்டார், வண்டி சரியான அடி. அதனால பேச அதுக்கப்புறம் அந்த ஆளை ரெக்கவரி பண்ணி கூட்டுறதுக்கு நான் விளாகே எடுக்கலை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் மொத்தமாக கேமராவே கட்டி வச்சிட்டேன், இந்த ஆளுக்கு துணையாகவே வந்துட்டேன் அப்படியே. ஆனால் இப்போ விட்றதா இல்லை. பாருங்க ரோடு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். சார்ஜர் 2 பேட்டரி வச்சுருக்கேன், ஃபுல்லாக எடுக்கலாம். ஓகே, ஜாலி விஜய் பதங்கள்லாம் ஃப்ரீடு வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஜாக்கிரதை தான் பேச போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன் 40-45 அப்படி தான் போயிட்டுருக்கேன். 390 முன்னாடி போயிட்டுருக்காரா? பரவாயில்ல. இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸை, செம்மையாக இருக்கா? வேறு லெவலு. பாருங்க வேறு கிரியேட்டிவ் மைண்டு, அங்கேயே அப்படியே தூக்கி அந்த ஆளை அப்படியே கவர் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது, செம்ம. ஓகே பேஃபே, அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். எனக்கு 390ல் ஒரு வீலிங் அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சும்மா ட்ரை பண்ணுவோம். தலை கோச்சிக்காத, தலை லைட்டாக தான். ஓ மை காட், கடவுளே பிஎஃப்ஏ, நான் இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்தவே கிடையாது. எவ்வளவோ வண்டி ஓட்டியிருக்கேன், ஏன் GT 650 கொண்டு ஓட்டியிருக்கேன், கோச்சிக்காதீங்க அதுக்காக. ஆனால் பிஎஃப்ஏ 390 பவர் வேறு மாதிரி தான். ஓகேவா? வேற மாதிரி. ஐயோ பயமாக இருக்குங்க, அது வண்டி ஓட்ட பயமாக இருக்கு. ஓப்பா, ஆனால் என்ஜாய் பண்ணிங்கன்னா என்ஜாய் தான்.
செமையாக போயிட்டுருக்கு. ஓகே பிஎஃப்ஐ நம்மளோட வெயிட் பண்ணுவோம். பாய் ப்ரோ. ஓகே பிஎஃப்ஐ நேரம் 390 ஓடிட்டு வந்தோம். இப்போ நம்ம செல்லக்குடி லியோவுக்கு வந்துட்டோம். அப்புறம் இங்கேருந்து இந்த டேம் ஃபுல்லாக தெரியுது. அங்கே ஒரு டேம் இருக்குது. ஆனால் இது என்ன டேம்னா அது? சோலே டேம் அங்கே இருக்குது. அதான் இது பேர் தெரில. இது டேம் பேர் என்ன? யார் அப்படியே வரணுமா? சரி சரி. ஆமாண்ணா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சொல்லலாம் சீன்ஸ் என்னண்ணா பார்க்கலாம்ண்ணா. பார்க்கலாம். ஒரு பார்க்கிங் மாதிரி பார்க்கு மாதிரி இருக்கும். அது பார்க்கலாம். உங்களுக்கு அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அணையிலேருந்து. நல்லாயிருக்கு. என்னண்ணா சூப்பராக இருக்கும். சாப்பாடு கிடைக்கும். அந்த டேம் பக்கத்துலேயே நிறைய கடைலாம் இருக்கும். சாப்பிட்லாம். அதிரப்பள்ளி போகிறோம். யானையா? ஒன்றுமே யானை இல்லைண்ணா. அவங்க காலை டைமில் இருக்காது, ஈவினிங் டைமில் தான் இருக்குங்கிறாங்க. சரி அதுக்கேற்ற மாதிரி போகிறோம், பார்ப்போம். என்ன நாங்களும் 2 டைம் வந்துவிட்டோம், 3 டைம் வந்துவிட்டோம். அந்த யானையும் பார்க்கல, பூனையும் பார்க்கல. நான் மயிலாடுதுறை. ஆஞ்சலா இந்த வரையா நான் போய்ட்டு வரேன். பாய்ண்ணா. பாய். என்ன அது? அப்படியே ஜம்முன்னு கிளம்புவோங்க. இது என்ன டேம்னு பேர் தெரியல, பசங்களுக்குமே பேர் தெரியல. நீங்கள் இந்த டேமு என்ன டேம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்க செமையாக இருக்குங்க. அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிவிஎஃப் வெயிட்டிங் உங்கள் கமெண்ட்டுக்கு. அந்த 390 ஓட்டணுன்னு ஏதோ இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. பிவிஎஃப் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஹேண்டில் பார் விஸ்தாரமாக அப்படின்னு சொல்ல இப்போ தான் தெரியுது பிவிஎஃப் ஏன் வந்து 220 இப்படி வளைச்சி ஓட்டலான்னு. இதுக்கு வந்து கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் இருக்குது, புரியுதா? இப்போ அந்த 390 இதே சேம் மாதிரி தான் ஓட்டுறேன். ஆனால் என்னால் அவ்வளோ சீக்கிரம் வளைக்க முடியல, கட்டடிக்க முடியல. வளைக்கங்கிறத விட கட்டடிக்க முடியல டக்குன்னு. ஆனால் இந்த வண்டி 220 அங்கே பாருங்க, அப்படியே அழகாக படுத்து எழுந்திரிக்கலாம். அதுதான் பிஎஃப் 220 ஒரு முக்கியமான விஷயமே. 220 அப்படியே சும்மா படுத்து எழுந்திரிக்கலாம். கார்னரிங்லாம் வெறித்தனமாகவே பண்ணலாம். கார்னரிங் கிங் இந்த பல்சர் 220F. ஓகே, அதே மாதிரி ஆஃப் ரோடும் பண்ணுவான். நீங்கள் நம்ம ஆஃப் ரோடெலாம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெறித்தனமான ஆஃப் ரோட் பண்ணியிருப்போம் இந்த நம்ம 220. யாராவது 220 இந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணியிருப்பாங்களாங்கிறது தெரியவில்லை. சப்போஸ் தெரிஞ்சால் அந்த வீடியோ இருந்தால் எனக்கு டேக் பண்ணி அனுப்புங்க. அவரை தாண்டி நம்ம பண்ணுவோம். ஓகே, அதுக்காக நான் அவரை குறை சொல்லல, ஒரு ஃபன்னு ஜாலியாக. ஓகேவா? ஸோ ஓகே பேபே, அப்படியே போக கண்ணி பண்ணுவோம். இன்னும் வந்து அதிரப்பள்ளிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? கரெக்டாக மணி என்ன பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. அதிரப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்குது பேபே. போன வழியில் இன்னும் ஒரு யானையும் பார்க்கல, பூனையும் பார்க்கல. பார்ப்போம் யானை இருக்குதா இல்லை நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னு. ஓகே பேபே, போக கண்ணி பண்ணுறேன். போகிற சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking goofy by the pound. In the hoopty from the bounce.